புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஜி.கே. நாகராஜ், இப்போ ராஜீவ்காந்தி சொல்றது பாஜக தேசிய தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுக்கிறார்கள், தேர்தலுக்காக படையெடுக்கிறார்கள். இந்த 10 ஆண்டுகள்ல எத்தனை முறை வந்திருக்காங்க அப்படின்ற கேள்வியே உங்களுக்கு நெருக்கடியை தராதா? மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 50 முறைக்கு மேல் தமிழகம் வந்திருக்காரு. இதுவரைக்கும் கணக்கு போட்டீங்கன்னா கோ பேக் மோடி, கருப்பு பலையெல்லாம் விட்டாங்க வரக்கூடாதுன்னு சொல்லி, அதையும் தாண்டி வந்தார். பார்த்துருப்பீங்க. கேலோ இந்தியாவில் நாங்கள் நிகழ்ச்சி பண்ணுறோம், ஒரு அமைச்சர் போய் அழைப்பு விடுத்தார், அதற்கும் வந்தார். எப்பொழுதும் தமிழகத்திற்கு வர அவர் தவறியதும் இல்லை, தன்னுடைய கடமையை அவர் செய்ய மறந்ததும் இல்லை. பேரிடருக்கு மட்டும் வரல அப்படின்னு பேரிடருக்கும் வந்தாருங்க. பேரிடருக்கு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து முழுமையாக பார்வையிட்டு களமிறங்கியது பாஜக. அது சென்னையாகட்டும் தூத்துக்குடியாகட்டும் மத்திய அமைச்சர்கள் முதல் அத்தனை பேரும் களமிறங்கி பணியாற்றினார்கள். இவங்க 4000 கோடியை வாங்கிட்டு ஒரு சொட்டு தண்ணி சென்னையில் தேங்காது, முழுமையாக பணிகளை முடித்து விட்டோம் என்று மாற்றி மாற்றி அறிக்கை விட்டுவிட்டு தண்ணீர் தேங்கிய பின்பு, ஊழல் வெளிவந்த பின்பு இவங்களுக்கு சொன்ன காரணம்லாம் உங்களுக்கு தெரியும். நான் அப்படி தான் சொன்னோம், இப்படி தான் சொன்னேன்னு சமாளிச்சாங்க. தூத்துக்குடியில் நடைபெற்ற அந்த நிகழ்வு அதை விட கொடுமை. 1450 கோடியை உடனடியாக மத்திய அரசு பேரிடர் நிவாரண நிதியாக உடனடியாக விடுவித்தது. அதில் 1000 கோடியை பணமாக கொடுத்து, வங்கி கணக்கில் இருந்தாலும் கூட ஜன்தன் வங்கி கணக்கு இருக்குது, அதில் கொடுக்காம பணமாக கொடுத்து அதிலேயும் முறைகேடு செய்தது திமுக. இல்லை, இதில் இந்த பேரிடர் மேலாண்மை பற்றியெல்லாம் தாண்டி பேசுவதற்காக வியூகம் தேர்தல் நெருங்கி இருக்கிறதுனால பிரதமர் தொடங்கி யார் வந்தாலும் அது திமுகவுக்கு சாதகம் தான்றாங்க. இன்னும் நிறைய முறை வாங்கன்னு முதலமைச்சர் சொல்றார். நீங்க ஒவ்வொரு முறை வந்தாலும் எங்களுக்கு ஓட்டு கூடும் அப்படின்ற. இல்லை, இவங்க ஒரு உதாரணம் சொல்ல முடியும். கோயமுத்தூர்ல இதுவரைக்கும் அவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் ஒதுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு திமுக களமிறங்கி இருக்கிறது. என்ன காரணம்? பயம். பிஜேபி தைரியம் பார்க்க மாட்டீங்களா? பயம். இல்ல இல்ல, இன்னைக்கு எங்க வேற கூட்டணி கட்சி நின்றால் எதிர்ப்பு வாக்குகள் மாறிவிடுமோ என்ற பயத்துல தானே களமிறங்கி, அதுவும் இதுக்கு முன்னாடி இருந்தார் பொறுப்பாளர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை எப்படியாவது வெளிக்கொண்டு வர வேண்டும் முயற்சி எடுத்து அதில் தோல்வி அடைந்து, இன்னைக்கு நண்பர் ராஜீவ்காந்தி எல்லாம் முதல் முறையாக கோயம்புத்தூர் நான் பார்க்கிறேன், வந்து இன்னைக்கு தான் அவரை பார்க்கிறேன். அவரெல்லாம் வந்து இன்னைக்கு களப்பண்ணி ஆற்றுகின்ற அளவிற்கு ஒரு பயம். டெபாசிட்டே வாங்குறது சிரமம்ன்றாரு. இல்லைங்க, அவரு கட்டுத்தொகைன்னு சொன்னாரு. கட்டுக்கட்டாக தொகையை கொடுப்பவர்கள்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் கையில காசே கொடுக்க மாட்டோம், ஓட்டுக்கு பணம் தர மாட்டோம், மக்களே நீங்கள் தங்கமாக கொட்டி கொடுத்தாலும் கூட நீங்கள் திமுகவிற்கு ஓட்டு போட மாட்டீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் என்று எங்க தலைவர் சொல்லிருக்காரு. ஏன்னா என்ன காரணம்? ஒரே ஒரு இதுதான், தேசிய தலைவர்களினுடைய வருகையை மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி எல்லா இடத்துலயும் நேத்து அர்ஜித் சிங் வந்தாங்க, பூரி வந்தாங்க, பிஹெச்ல ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு ஒரு கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டாங்க. இங்க வருகின்ற அமைச்சர்கள் 17ஆம் தேதி அன்னைக்கு 13ஆம் தேதி அன்னைக்கு நிர்மலா சீதாராமன் வருகின்றார்கள். இன்னைக்கு பாரத பிரதமர்கள் சென்னையில் இருக்காங்க, நாளைக்கு கோவை வருகின்றார்கள். இவர்கள் எல்லாம் ஏன் வருகின்றார்கள் நீ கேள்வி கேட்கலாம். இல்ல, அது அல்ல கேள்வி. அவர்களின் வருகை உங்களுக்கு வெற்றியை தருமா? அதுதான் கேள்வி. நிச்சயமாக நாங்க வந்துங்க ஒரு விஷயத்தை ஆணித்தரமா சொல்றோம். நீங்க காங்கிரஸை எடுத்துக்குங்க, இண்டி கூட்டணின்னு அமைச்சிருக்காங்க. அதிமுக எடுத்துக்குங்க, அவங்க நிக்கிறாங்க. ஆனால் இந்த 2 பேருக்கும் இவர்தான் எங்களுடைய பிரதமர் என்று சொல்லுகின்ற ஒரு வேட்பாளர் இல்லை. எங்களுக்கு இருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். அதனால அவர் வருவது பலனை தரும். அது மட்டுமல்ல, ஒன்று. இரண்டாவது, ஏன் நாங்கள் திரும்ப திரும்ப இங்க வரோம் அப்படின்னா, இந்த மக்களுக்கு எடுத்து சொல்கின்றோம். திமுக சொல்றாங்க நாங்கள் இந்தியாவை காக்க போகின்றோம். ஒரு அருமையான பழமொழி, கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனான். தமிழ்நாட்டையே காப்பாற்ற முடியல, இவங்க இந்தியாவை காப்பாற்ற போறாங்க. பிரதமர் இந்தியாவை காப்பாற்ற போறோம், காப்பாற்றி கொண்டிருக்கின்றோம்.
இனி தமிழகத்தையும் நாங்கள் காப்பாற்ற போகின்றோம். ஏனென்றால் பிரிவினவாதம் பேசி தமிழகத்தை தனிமைப்படுத்துகிற இந்தியாவில் இருந்து ஆக தமிழகம் தேவை என்பதற்காக தொடர்ச்சியாக ஒரு வலுவான பிரதமர் வேட்பாளர் வருவது எங்களுக்கு பலனை தருன்றார், மக்கள் ஆதரவை தருன்றார். அண்ணன் நாகராஜனை கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவங்க வானவேண்டாரு, இப்படி மாத்திக்கலாம். கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவங்க ஈபில் டவர் ஏறி எலி பிடிச்சாங்களான்னு கோயம்புத்தூருடைய எழுத்தாளர் பெரும் மரியாதைக்குரிய பாமரன் சொல்லுவார். அது மாதிரி தமிழ்நாட்டோட இந்தியாவை ஒப்பிடணும். ஏன்னா திராவிட மாடல் ஆட்சியில திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் எதை சாதித்திருக்கிறது? பெர் கேபிட்டா இன்கம் என்று சொல்கிற தனி மனித வருமானத்தில் ஒப்பீட்டளவில் இந்தியாவை விட தமிழ்நாடு அதிகம். இவர்கள் 10 ஆண்டுகளாக ஆண்ட உத்தரப்பிரதேசத்தில் மருத்துவ கட்டமைப்பில் தமிழகத்தை பற்றி பேசினால் பெருமையாக இருக்கும். நீங்க பேசுங்க, தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க. பீகாருக்கு போறீங்க, அதெல்லாம் வேற என்ன? தமிழ்நாட்டுல 35 ஆண்டு காலம் உத்தரப்பிரதேசத்தை பேச வேண்டாம்ன்றீங்களா? தமிழ்நாட்டில் நீங்கள் செய்த சாதனையை சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு அதான் சொல்றேன். இந்தி படித்தால் நாடு வளரும் என்று சொன்னார்கள். மகிழ்ச்சி. அதை காங்கிரஸ் பேர் இயக்கமா என்று சொன்னது, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. வ.உ.சி. சிதம்பரம் அவர்களுடைய இந்த திடல்ல உட்கார்ந்து பேசுறோம். கோயம்புத்தூர்ல மட்டும் 3.5 லட்சம் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் சாந்திலி மைதிலி என்கிற தன்னுடைய தாய்மொழியை மறந்து இந்திய படித்த இந்தி பேசிய சகோதரர் இந்த ஊருக்கு வந்தாச்சு. இந்த கோயம்புத்தூர்ல இருந்து யாராவது ஒரே ஒரு இளைஞர், நான் 10 ஆண்டு காலம் பாஜக ஆண்ட அந்த குஜராத்துக்கோ இல்ல உத்தரப்பிரதேசத்துக்கோ இல்ல பீகாருக்கோ போனதா வரலாறு இருக்கா? அண்ணன் என்ன செஞ்சீங்கன்னீங்கல்ல, எங்க மாநிலத்தில் இளைஞர்கள் எங்களுக்கு ஒப்பீட்டளவில் அமெரிக்க கனவு இருக்கிறது, லண்டன் கனவு இருக்கிறது, மலேசியா கனவு இருக்கிறது, சிங்கப்பூர் கனவு இருக்கிறது. உண்மைதான். ஆனால் தமிழ்நாட்டுடைய இளைஞர்களுக்கு யாருக்கும் பீகார் கனவோ யூபி கனவோ இல்ல. என்ன சாதிச்சுன்னு சொன்னாங்கல்ல, இது சாதிச்சிருக்கோம். புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே Magic 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.